பிக் பாஸ்ல வீக்கெண்ட் எபிசோடான இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சாட்டர்டே எபிசோட்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டிருக்குது. விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனுக்கு வார்னிங் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது தான். விஜய் சேதுபதி முதல்ல டாக்டர் திவார் கிட்ட தான் பேச ஆரம்பிச்சாரு. நீங்க கமருதீனை பார்த்து சொன்னீங்க, பெண்கள் விஷயம்லாம் இருக்கு, நான் விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவேன் அப்படின்னீங்க, சொல்லுங்க என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அண்ட் அப்பா அவர் விஜய் பார்வை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ல நேரா கமருதீன் கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் போயிருக்காரு. அவர் சொல்லனாலும் நான் இதை கேட்க தான் செய்வேன். ஏன்னா நான் 24/7 உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணாலும் அது எனக்கு தெரியும். ஏற்கனவே உங்களை நான் வார்னிங் பண்ணியிருக்கேன், தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாதீங்க, இது முழுக்க முழுக்க மக்கள் பார்க்குறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க அப்படின்னு. இருந்தும் நீங்கள் சைகையிலலாம் பேசுகிறீங்க அப்படின்னா அது என்ன? அப்படி பேசினா நாங்கள் பார்க்க மாட்டோம், கண்டுக்க மாட்டோமா? 24/7 நாங்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், நீங்கள் என்ன பண்ணாலும் எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் வீட்டில் நடந்துச்சு அப்படின்னா நான் இந்த மாதிரி நின்று பேசிகிட்டே இருக்க மாட்டேன். ஆன் த ஸ்பாட்லேயே உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அந்த செகண்டே உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு வார்னிங் கொடுத்துருக்காரு. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் அன்சீன் இருக்கு இல்லையா, அது பார்க்குறவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். விஜய் பார்வும் கமருதீனும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ விஜய் பார்வை பார்த்து கமருதீன் கையில் சைன் லாங்குவேஜில் ஒன்று எழுதி காட்டியிருந்தாரு. ரொம்ப தப்பான ஒரு வேர்டை தான் அவர் எழுதி காட்டியிருந்தாரு. அதை பார்த்துட்டு தான் பாருக்கும் அவருக்கும் ஒரு சின்ன இஷ்யூ ஆகிருந்துச்சு. பார்வை டாக்டர் திவாகர் கிட்ட சொல்ல அவர் சண்டையில் அந்த ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. அந்த ஒரு விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணி விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டிருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு ரூல்ஸ் இருக்குது, சைன் லாங்குவேஜில் பேசக்கூடாது அப்படின்னு. அதை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாமல் பெண்ணிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசினது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. அதையும் அவர் கமருதீன் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. ஒரு கணம் மீண்டும் கமருதீன் இதே மாதிரியான விஷயங்களை பண்ணாரு அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒன்று கவனிச்சு பார்த்தா நல்லா தெரியுது, விஜய் சேதுபதி அவர்கள் நார்மல் எபிசோட்ஸ் மட்டும் பார்க்கறது கிடையாது, 24/7 என்ன நடக்குதோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியுது. அது ரொம்பவே நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதை தொடர்ந்து இந்த வாரம் பிக் பாஸில் யார் போகிறா அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் இருக்குது. அண்ட் நிறைய பேர் அரோரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஒரு சிலர் கலையரசன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த ஒரு வாரம் கலையரசன் போக தான் அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அரோராவும் சரி கலையரசனும் சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மிகப்பெரிய அளவில் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பட் கம்பேர் டு கலையரசன், அரோரா வெளியே போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணுது. அதை தாண்டிலும் சமீபத்தில், அதாவது கடந்த வாரம் தான் அவருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிச்சு. இந்த ஒரு வாரம் அவர் தப்பிச்சிருந்தாரு அப்படின்னா அடுத்த ஒரு வாரமும் அவரை நாமினேட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ 2 வாரம் அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருப்பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு அவர் தான் போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கண்டிப்பாக கலை இதற்கு மிஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்லணும். எஃப்ஜே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை அவர் காட்டியிருக்கலாமோ, கலை சம்மந்தமாக பேசியிருக்கலாமோ, இல்லை பண்ணியிருக்கலாமோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஃப்ஜேவோட வெளியேற்றம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.